லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அக்டோபர் 1 எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அன்னைக்கு நிச்சயமா நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன், நீ அவருக்கு நல்ல துணையா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால நீயே அந்த இடத்துக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறாளா. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவனோட ஃபர்ஸ்ட் லவரும் கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு போயிருந்திருப்பாளா. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோயினோட பழகிட்டு இருந்திருப்பான். அதனால அவங்க 2 பேரும் ஒன்று சேரட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாளா. கல்யாணத்துக்காக நம்மளோட ஹீரோயினுக்கு வெட்டிங் கவுன், அப்புறமா டைமண்ட் ரிங், இந்த மாதிரி எல்லாம் வேலைக்காரங்க கொண்டு வந்து காமிக்கிறாங்களா. இது எல்லாமே சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் நான் சொல்ற அட்ரஸ்க்கு இதை அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்றாளா. அந்த விளக்கரமாவோ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி ஓகே நான் அந்த மாதிரியே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை அன்னைக்கு லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம இப்போ ஒரு பெரிய ஹால்ல நம்ம ஹீரோவோட அம்மா அப்புறம் சில பணக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினுக்கு பதிலா அவனோட ஃபர்ஸ்ட் லவர் அந்த வெட்டிங் கவுன்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவோ நேரா போய் அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா. அப்ப அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா நம்மளோட ஹீரோயின் 5 வருஷத்துக்கு அபிஷியலா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஊரறிய கிராண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஏற்பாடையே பண்ணியிருந்திருப்பாங்களா. மேரேஜ் சர்டிபிகேட் கையில வாங்கினப்ப ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பாளா. அதை எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு கூட்டிட்டு போறானா. இப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறா. போகும்போது டிவோர்ஸ் பத்திரம் அப்புறமா அவ எழுதின டைரி எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்புறாளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ பொண்ணோட முகத்தை எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக அந்த முகத்திரைய ரிமூவ் பண்றானா. அவளை கையை பிடிச்சு நிறுத்திட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவோ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை இப்போ ரிமூவ் பண்ண அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினுக்கு பதிலாக அவனுடைய லவ்வர் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்காக வந்திருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோ என்னாச்சு சிஸ்டருக்கு பதிலாக இவ நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவனுடைய லவ்வரோ எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க அவளை லவ் பண்ணவே இல்லை, என்னதான் காதலிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத கோவப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு வந்தவங்களோ என்னாச்சு போட்டோல பார்க்கும்போது பொண்ணோட முகம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க இன்னொருத்தவனும் மேக்கப் போட்டு இருக்கிறதுனால வேற ஒரு மாதிரி தெரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே கேட்டுட்டு ஹீரோவோட அம்மாக்கும் பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட லவ்வரும் உங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவனும் இரு அவசரப்படாத, நீ இந்த மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புனேன்னு வச்சுக்கோமே, இங்க இருக்கக்கூடிய மீடியாக்காரவங்க எல்லாருமே தேவையில்லாம இதை பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ கோமா தான் கையில இருக்கக்கூடிய அந்த பூவை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காளா. என்னாச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க என்ன மட்டும் தான் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க, அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை, 2 பொண்ணா இருக்கும் போது கூட எனக்கு தான் நீங்க பீரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு பேர்லாம் லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மாவோ நேரா மேல ஏறி நம்ம ஹீரோவோட லவ்வரை ஓங்கி கண்ணத்திலேயே அறியா அவ்வளோ கீழே விழுந்துடுறா. அவளோட ஹீரோவோ அம்மா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட $5 மில்லியன் வாங்கிட்டு உன்கிட்ட இருந்து அப்ராடுக்கு ஓடி போயிட்டா, இப்ப திரும்ப இதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவோ ஷாக் ஆயிடுறான். அவனோட லவ்வரோ இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, உங்க அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எந்த விதத்துலயும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது, பணத்தை கொடுத்துட்டு என்னை இங்க இருந்து போக சொல்லி மிரட்டினாங்க, வேற வழி இல்லாம நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. இப்ப எதுக்காக மறுபடியும் வந்திருக்க, நான் இங்க கம்பெனியோட பிரசிடென்ட் ஆயிட்டேன், அதனால இன்னும் நிறைய பணத்தை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளோ போகும்போதோ தயவு செஞ்சு என்னை இட்டுக்கோங்க, நான் உங்களை உண்மையாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோட இன்னொரு பாடி கார்டு வேகமாக ஓடி மேடமே எங்கேயுமே காணல, வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானா. அவளோ ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. உடனே வாய்ஸ் மெசேஜில் இங்கே பாரு, நீ சின்ன குழந்தை கிடையாது, என்ன கல்யாணம் ஒன்று விளையாட்டு கிடையாது, ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேற, எந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கோவமா மெசேஜ் அனுப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கல்யாணம் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்களா. வீட்டுக்கு வந்தா வேலைக்கார அம்மாவோ என்னாச்சு சார் உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, மேடம் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்லை அவள் ஒவ்வொரு நாளும் காலண்டர் ஷீட்டை கிழிச்சிட்டே இருப்பாளா. இன்னைக்கு அக்டோபர் 1 அன்னைக்கு அதை எடுத்துட்டு திருப்பி பார்க்குறான். அதில் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன், இனிமேல் எப்பவுமே நம்ம ஒன்று சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாளா. அதை பார்த்துட்டே அவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய வேலைக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு குடிக்கிறதுக்காக டீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானா. அவங்களும் எடுத்துட்டு கொடுத்தா இன்னது இதோட டேஸ்ட் மாறி இருக்கே அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கான டீ ப்ரிப்பரேஷனை மேடம் தான் பண்ணுவாங்க, அதுக்கான அளவு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ல பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். எவ்வளோ நட்ஸ் போடணும், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட்
பண்ணி அவனுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாளா. அவனும் இங்கே பாரு வெளிநாட்டில் இருந்து டீ தூள்லாம் வந்து வாங்கி கொடுத்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அது எல்லாமே ஹெல்த்தியானது கிடையாது, உங்களுக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் என்றைக்குமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு ட்ரெஸ் ஷோரூம் போகிறாளா. அங்கே ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோட ஞாபகம் வந்துடுது, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கிட்டத்தட்ட 5 வருஷமாக எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே பண்ணாமல் ஒரு அடிமை மாதிரி இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவுக்கும் ஹீரோயின் எந்த இடத்துல இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுதா. அதனால அவளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் வந்து படிப்பை பாதிலே நிப்பாட்டிருக்காளா. அதனால அந்த மீதி படிக்கிறதுக்காக ஒரு காலேஜில் வந்து சேர்றா. அவ கூட படித்த ஃப்ரெண்டு இப்போ லாயராக இருப்பானா. அவன் தான் மறுபடியும் நம்மளோட ஹீரோயினை அந்த காலேஜில் சேர்த்து விட்டு இருந்திருப்பான். நம்மளோட ஹீரோவை இப்போ அந்த இடத்துக்கு வர அங்கே படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாமே நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் இவர் அந்த பறக்கானது தானே, உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருப்பா, இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பொண்ணு ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவன் நேரம் நம்மளோட ஹீரோயின்ட்ட வந்துட்டு, நீ பிரேக் எடுத்துக்கிட்டதெல்லாம் போதும் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. அவளை வந்து எதுவும் கண்டுக்காம நம்ம 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதை பற்றி இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா, நான் சைன் பண்ணாமல் நீ எப்படி டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல. இப்போ யோசிச்சு பார்க்குறானா, பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பேப்பரில் சைன் வாங்கியிருப்பா இல்லையா, அது டிவோர்ஸ் பத்திரம் தானே. எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினை இங்கே பாரு விளையாண்டதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறானா. பக்கத்தில் இருக்கக்கூடிய லாயர் ஃப்ரெண்டோ கையேடு அதான் வர முடியாதுன்னு சொல்கிறாள, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல. நம்மளோட ஹீரோக்கு கூ வந்துருதா. இப்போ அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோனை கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ தன்னுடைய லாயர் ஃப்ரெண்டோட அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்மளோட ஹீரோவுக்கும் இப்போ பயங்கரமாக கஷ்டமாயிடுது. வீட்டில் உட்காந்து தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கானா. இப்போ வந்து வேலைக்காரங்களோ சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடியாமல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறானா. அவங்களும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துலையும் அவனுடைய ஃப்ரெண்டை இப்போ தணிக்கிருக்காங்களா. பக்கத்தில் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து உட்காந்துட்டு இருக்கா. கண்ணு திறந்து பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் தானோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக எந்திரிக்க அவளை பார்த்துட்டு அமைதியாயிடுறானா. அவளோ உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போனவளுக்காக எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினை உடம்பு முடியாத அவளுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காளா. அவங்களோ ஏமா என்னென்னமோ கேள்விப்படுறேனே, நீ உன்னுடைய ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அவளோ இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இங்கே பாரு என்னுடைய ட்ரீட்மெண்ட்காக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் மறந்துட்டியா என்ன, குடும்பத்துக்கு எப்படி நாம நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினுக்கும் ஃபோன் வருதா. அதில் ஹீரோவோட அம்மாவோ இங்கே பாரு என்னுடைய பையனை பிடிக்கல டிவோர்ஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோமே, அதை அவனுக்கு நேருக்கு நேராக முகத்தை பார்த்து சொல்லிட்டு போகலாம் இல்லையா, இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. நம்மளோட ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராளா. அந்த இடத்துலையோ வந்து ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நான் வந்து வரக்கூடாத டயத்தில் எதுவும் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நுழைய. இப்போ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவரும் வந்துட்டு நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ இங்கே பாரு நீ முதல்ல இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவளை வெளியில் அனுப்பிச்சு விட்டுறானா. அவனோட ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோயினை அவள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்க ஃபுட்டை நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்குறாளா. இங்கே பாருங்க இது வந்து கண்டினியூ ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னனால கடைசியாக உங்களை வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நம்மளோட டிவோர்ஸ் பத்திரத்தை நம்மளுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டில் வச்சிருக்கேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாளா. அவனும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை எடுத்து பார்க்கறான். அது கூடவே வந்து ஒரு டைரி இருக்கா. அதில் நம்ம ஹீரோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது, அவன் கூட்டிகிட்டு போன இடத்த இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அவர் சந்தோஷமாகவே இல்லை. காரணம் அவரோட ஃபர்ஸ்ட் லவரோட அந்த இடத்துல தான் இருந்திருப்பார் போல இருக்கு. அவளோட ஞாபகம் வர ரொம்ப சோகமாக இருந்தார். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், ஆனால் அந்த ஹோட்டலுக்கும் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. அவளை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ண. நாங்கள் அங்கே சந்தோஷமாகவே இல்லை. வெளிநாட்டுக்கு போன அவரோட லவர் வந்து இப்போ திரும்பி வந்துட்டா. அவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்க. அவரால் அவளை வந்து மறக்க முடியல. அதனால அவள் தான் வந்து நல்ல மேட்சாக இருக்க முடியும். நான் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாள். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்படி ஹீரோயினை நினச்சி ஓவராக ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கானா. அவனோட மூக்கில் இருந்து இப்போ பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.